ஹலோ காய்ஸ், சராங்கே. நான் தான் உங்கள் லவ்லி லியா. எல்லாரும் எப்பரா இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ லாங் டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு வாய்ஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறம் வாய்ஸ் கொடுக்குறேன். நிறைய பேர் என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு தெரியலை யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்க என்னன்னு சரியாக தெரில. மிஸ் பண்ணவங்க கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆனால் நான் உங்கள் எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு கமெண்ட் வர்றது கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மி தான். ஆனால் அந்த கமெண்ட்ஸையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லலாம். நான் என் மேலேயும் தப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வீடியோஸ் போட்டே ரொம்ப ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு ஒழுங்காக. இடையில ஒரு 2 வீடியோ மட்டும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப டேஸ் விட்டு அப்படியே போட்டேன். ஐம் ரியலி சாரிடா. ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறம் நான் போடுறேன்ல, எனக்கே தெரியுது. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். கரெக்டாக 1 டே விட்டு 1 டேவாவது ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. எனக்கு தெரில 2 டேஸ்க்கு ஒன்றாவது கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். இனி கன்யூஸாக போட ட்ரை பண்ணுறேன். இதை தான் ஒவ்வொரு வாட்டி சொல்கிறேன், அது உண்மை தான். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கு என்ன பண்ணனே தெரில. நான் இனிமேல் பண்ண மாட்டேன், கரெக்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்துட்டு 12th படிச்சிட்ருக்கேன். சில பேர் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக உள்ள என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் 1-2 பேருக்கு தெரியும். நான் வந்துட்டு டிஸ்கன்டினியூ பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இப்போ நான் வந்துட்டு கன்டினியூ பண்ணுறேன். 12th வந்துட்டு கரஸில் போட்டு இது பண்ணுறேன். ஸோ அதனால எனக்கும் இடையில எக்ஸாம்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் இடையில நான் பிஸியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போடுவேன். ஓகே, எக்ஸாம் டைம் தான் நான் இது பண்ணுவேன். மற்றபடிலாம் நான் இது பண்ண மாட்டேன். இனி நான் கன்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு சொல்லப்போனால் அது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா நான் இதுக்கப்புறம் படிக்க மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் படிக்க ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதை ஏன் விடணுன்ட்டு இப்போ மறுபடியும் படிக்க போகிறேன். ஸோ படிக்கிறேன். அது சொல்லணும்னு நானும் ட்ரை பண்ணிட்டேன். நான் வீடியோவே போடலையே, எங்கே கூடி சொல்கிறது. ரொம்ப இப்படின்ட்டு பிஸி. ஒவ்வொரு வேலையாக வந்து எல்லாத்துலேயும் பிஸி ஆகிட்டேன். ஸோ என்னால் போட முடியல. ஐம் ரியலி சாரி. சாரி. எவ்வளோ சாரி கேட்டாலும் பத்தாது. எனக்கு இது தாண்டி வேறு எதுவும் கேட்கவும் தோணல. சரி, ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன்ல. 2 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன். இதுக்கப்புறம் எதுவும் நான் பேச விரும்பலை. நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு நம்ம ஜேகேக்கு ஒரு 1 ஷாட், ஓகேயா? அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் 1 ஷாட்டு. ஜாஸ்மின் அவங்க கேட்டிருந்தாங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர். எனக்கு ஒரு சிஸ்டர் பாண்டிங், நல்ல ஒரு ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க ஸ்டோரி தான், ஓகேயா? அவங்க ஸ்டோரி தான். ஸோ ஸ்டோரி கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், ஓகே? ஓகே, ஸ்டோரி நேம் வந்துட்டு தீரா காதல். இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஸ்டோரியெல்லாம் ஃபுல்லாக கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே. ரொம்ப பேச வேணாம். 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. சாரி. ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜேகே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேன், ஓகே? அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. அப்புறம் உங்கள் இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட். இந்த ட்ராயிங், பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் நல்லா பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், ஓகே? அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு காலேஜ் தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க, சரியா? இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு உங்கள் காலேஜில் வைக்கிற கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம், அப்புறம் நிறைய போட்டிலாம் வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதிலலாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவீங்க. அதில் தான் வந்துட்டு போயிட்டு நீங்கள் ட்ரா பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, ஓகே? இன்னொன்று, நீங்கள் வந்துட்டு சைடாக வந்துட்டு பார்ட் டைம் ஜாபும் போவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்து கொஞ்சம் கம்மியான ஒரு ஃபேமிலி, ஓகே? அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கு வந்துட்டு ஒரு தங்கச்சி இருக்குது, ஒரு தம்பி இருக்குது, ஓகே? இப்போ வந்துட்டு இவ்வளோ இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஜேகேக்கு வந்து எவ்வளோ ஏஜ் இருக்கும் அப்படின்னா ஒரு 25 இருக்கும். நீங்கள் காலேஜ் தேர்ட் இயர். ஸோ உங்களுக்கு எவ்வளோ 20 இருக்கும். 20 or 19 இருக்கும், ஓகே? இவ்வளோ தான் ஏஜ் கேப், ஓகே? இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த இன்ட்ரோ போதும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு
ரியா கிட்ட பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் காலைல பேசிகிட்ருக்கா. மச்சான் என்னடி எங்கடி இருக்க, டைம் ஆகுதுடி. நான் வந்துட்டு தாண்டி இருக்கேன், ஒழுங்கா டாக்ஸி புக் பண்ணி வானா நீ கேட்குறியா மேலே? ரியா காசு இல்லடி, எப்படி வருது டாக்ஸிலாம் புக் பண்ணி? முடியாது, நான் நடந்தே வந்துக்கிறேன். ரொம்ப தூரம்டி ஒய்யன், உனக்கு அறிவே இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறேன். ஐயோ டைம் ஆகுது, சீக்கிரம் வந்து தொலைனாயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ரியாவும் திட்டி விட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. நீங்களும் சரி சரி வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு நீங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் ரோடை க்ராஸ் பண்ணணும், க்ராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். இப்போ க்ராஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பார்த்தா ஒரு ஒரு சவுண்டு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தகச்சிட்டிங்க. அங்கே என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அப்படியே கீழே வந்துட்டு ஒரு ஆள் அப்படியே ரத்த வெள்ளத்தில் அப்படி கிடக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான், கண்ணில் என்னத்துக்கு கண்ணீர் வருதுன்னே தெரில. அப்படி பல 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 பலன்னு ஊற்ற ஆரம்பிச்சிட்டு அப்படியே கண்ணீராக போகுது அந்த ஆளை பார்த்ததும். அப்படியே கிட்ட போகிறீங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் யாருமே கிட்ட கூட வரல. எல்லாம் தள்ளி நின்று பார்க்காதீங்க தவிர ஒருத்தன் கூட ஹெல்ப் பண்ண வரல. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு, ஒரு மாதிரி அழுக்கெல்லாம் வருது. அப்படியே அந்த ஆளை பார்த்துட்டு ஹலோ சார் என்னாச்சு, ஹலோ யாராவது ஹெல்ப் பண்ணுங்கங்க, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஏம்மா போமா நீ அங்கிட்டு, இதெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளும் அவன் பாட்டுக்கு போயிட்டான். உங்களுக்கு அப்படியே காண்டாகுது, என்ன மனுஷங்க நினச்சே. ஐயோ ஆம்புலன்ஸ்க்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க அந்த ஆள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக ப்ளட்டு. பாதி ஃபேஸ் தான் தெரியுது, பாதி ஃபேஸ் வந்து தெரியவே இல்லை. அப்படியே ஃபுல்லாக ப்ளட் அப்படியே போயிட்டே இருக்குது. நீங்களும் கையை வச்சுலாம் அப்படியே வந்துட்டு இது பண்ணி வைப் பண்ணலாம் பார்க்கிங்க, கொஞ்சம் அப்படி கையை வச்சு அமைக்கலாம் பார்க்கிங்க. பட் வந்துட்டு ப்ளட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரில. நீங்கள் வந்து சுடிதார் தான் போட்டிருப்பீங்க. உங்கள் சால் அப்படியே எடுத்து அவரோட தலையில் அப்படியே நல்லா இருத்தி கெட்டுறீங்க, அந்த ப்ளட் வந்துட்டு ஃப்ளோ ஆகாமல் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நல்லா டைட்டாக கட்டுறீங்க. உங்கள் ஷாலெல்லாம் அவ்வளோ ப்ளட் ஆகுது. உங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. நீங்கள் அப்படியே முழிச்சிட்டே இருக்கீங்க. டாக்ஸியெல்லாம் கை நீட்டி கூப்பிட்றீங்க, பட் யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சிடெண்ட் கேஸ்னால கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்துட்டு நிற்க மாட்டுறாங்க. ஸோ அப்புறம் ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸில் நீங்கள் வந்துட்டு அவரை ஏற்றுறீங்க. அவங்களும் ஏற்றுறாங்க. நீங்கள் அவங்க கூடயே தான் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. போயிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே உள்ளே தான் ஸ்ட்ரெச்சரில் வந்துட்டு அந்த ஆளை கூட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த ஸ்ட்ரெச்சர் கூட அவங்க கூடயே அப்படியே ஓடிட்டே வந்துட்டுருக்கீங்க. டாக்டர் டாக்டர்னு கத்திக்கிட்டே. டாக்டர் டாக்டர் என்னம்மா என்னாச்சு? டாக்டர் ஆக்சிடெண்ட், இவருக்கு அடி பயங்கரமாக பட்டிருக்கு, பிளட் வந்துட்டு இதாகிட்டுருக்கு, என்னென்னு பாருங்கள். ஆக்சிடெண்ட் கேஸா? ஏம்மா இதெல்லாம் டக்குன்னு பார்க்க முடியாதுமா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவருக்கு உயிருக்கு போராடிட்டுருக்காரு. நீங்கள் என்னென்னா அது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா எல்லாம் இது பண்ணிட்டீங்களான்னு கேட்டுட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிருக்கீங்க. பட் டாக்டர் வந்துட்டு நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் நான் வந்துட்டு இது பண்ண மாட்டேன் அப்படிங்க மாட்டு அந்த டாக்டர் வந்து பேசிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. நீங்கள் கடகடன் ஃபோன் எடுத்து போலீஸ்க்கும் கால் பண்ணிட்டீங்க. போலீஸும் வந்துட்டு விசாரிக்காங்க யார் உங்களுக்கு யார் இவங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரியாது, ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு, ஸோ நான் வந்துட்டு கூப்பிட்டு வந்தேன், அவ்வளோதான், கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், எனக்கு அதுக்கு மேலே இவர் யார் என்னெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ வந்துட்டு அவர் போலீஸும் வந்துட்டு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஃபார்மில் வந்துட்டு சிக்னேச்சர் மட்டும் வாங்கிட்டு அவங்கள வந்துட்டு போக சொல்லிடுறாங்க. உங்களுக்கும் வந்துட்டு டைம் ஆகுது, உங்கள் ஃப்ரெண்டு வரை கால் பண்ணிட்டே இருக்கிறா, ஏதோ ஒரு ட்ராயிங் போட்டி மாதிரி ஓகே. ஸோ வந்துட்டு நீங்கள் போயாகணும், உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டே இருக்கா. நீங்கள் வந்துட்டு அந்த போலீஸ்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறீங்க. சார் எனக்கு டைம் ஆகுது சார், நான் கிளம்பணும். சரிம்மா போ, ஆனால் கூப்பிடும்போது வரணும் சரியா? ஓகே சார், உன் நம்பர் கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பரையும் வாங்கிட்டாங்க. ஸோ நீங்களும் நம்பர் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு போகிறீங்க. குடுன்னு ஓடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வண்டையாக கிழிக்கிறா. என்னடி நினச்சிட்டு இருக்க நீ? உன்னை சீக்கிரமானு சொன்னால் இப்படி தான் ஆடி அசைஞ்சு வருவியா? மச்சான் சாரிடி லேட் ஆகிட்டு. என்னடி இது, உன் ட்ரெஸ் எல்லாம் பிளட்டாக இருக்குது. அது ஐயோ டைம் ஆகுதுடி, ஃபஸ்ட் நம்ம போயிட்டு அதை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம்டி, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு அதை நம்ம இதை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே அவ கூட வந்துட்டு போகிறீங்க. அவள் வந்துட்டு என்னன்னு கேட்குறா, நீங்கள் எதுவுமே சொல்ல போயிட்டு அப்படி நீங்கள் தான் நல்லா வந்துட்டு ட்ராயிங்லாம் பண்ணுறீங்க, அழகாக வரைகிறீங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு கேட்குறா, மச்சான் என்ன ஆச்சு, எதுக்கும் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பிளட்டாக இருக்கு, உன் ஷால் எங்கே? அதை ஏன்டி கேட்குற? வர்ற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டு,
ஆக்சிடெண்ட்டா? யாருக்குடி? அது யாருன்னு தெரில. ஒரு ஆள் நல்லா ஹேண்ட்ஸமாக தான் இருந்தான். என்ன பாவம் யார் அடித்தானே தெரில. அப்படியே பளபளன்னு ரத்தம் வந்துச்சு. எனக்கு ஒரே அழுகையாக வந்துச்சு தெரியுமா? அழுகையாக வந்துச்சா? ஆமாண்டி, பிளட்டாக போகுது. எனக்கு உசுரே இல்லை, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏண்டி அதெல்லாம் போய் இது சம்மந்தப்படுற? ஏய் லூசா நீ? ஒரு ஆள் வந்துட்டு உயிருக்கு போகிறோம் போது நம்ம காப்பாற்றணும். அதாண்டி மனுஷத்தன்மை. நம்ம ஒன்றும் மிருகம் இல்லை, சரியா? ஏம்மா உன் மனுஷத்தன்மையை நீயே வச்சுக்கோ. யாராவது அங்கே இருந்தவங்க ஒருத்தங்களாவது வந்தாங்களா கிட்ட? வரமாட்டாங்க. ஏன்னா போலீஸ்க்கு வந்துட்டு எவனும் வரமாட்டான். அது எனக்கும் தெரியும். அதனால தான் நான் கொண்டு போய் சேர்த்தேன் ஹாஸ்பிட்டல்லையா. ஆமாம். அட்மிட் பண்ணிட்டு தான் வரியா? ஆமாம். போலீஸ் எதுவும் வரல. நான் தான் போலீஸ் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ரைட்டு. அப்போ நம்பரெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆமாம். இப்போ எதாவது கேஸ்னால் ஒன்று தான் நீ கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீ வந்துட்டு அலைவியா? இப்போ என்ன அதனால? ஒரு நல்ல விஷயத்துக்காக 1000 வாட்டி அலையிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டாக தலையில் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே உங்கள் கூட வந்துட்டுருக்கா. இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டு தான் அப்படியே ஒரு கடைக்கு போகிறீங்க. இது வந்துட்டு உங்கள் பார்ட் டைம் ஜாப்க்கு இப்போ போகிறீங்க. இது வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே, ஐ மீன் ஈவினிங் ஒரு 4 o'clock போல் போகிறீங்க 2 பேரும். ஏன்னா அது முடியறதுக்கே டைம் ஆகிருக்கும். இப்போ 2 பேரும் வந்துட்டு போயிட்டு ஒரு நல்ல நீட்டாக ஒரு சாரீ மாதிரி அந்த கடைக்குள்ளே ஒரு ஜுவல்லரி ஷாப், ஓகே, அங்கே தான் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க பார்ட் டைம் ஜாப். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ரியாவும் நீங்களும் வந்துட்டு அழகாக சாரீ மாதிரி வியர் பண்ணிட்டு, அங்கே கம்பெனி சாரீ போல். ஸோ அதை நல்லா வியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த செக்ஷன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செக்ஷன் இருக்கும்ல, நீங்கள் வந்துட்டு இந்த பேங்கிள் செக்ஷனில் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இயரிங் செக்ஷனில் இருக்கா. ஸோ பக்கத்தில் தான், ஓகே. பக்கத்தில் அவள் கொஞ்சம் தள்ளியிருப்பா, நீங்கள் கொஞ்சம் தள்ளியிருப்பீங்க, அவ்வளோதான். 2 பேரும் அப்படியே தான் கொஞ்சம் பேசிவிட்டு அப்படியே கஸ்டமர் வரும்போது கவனிச்சிட்டு அப்படி இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. யார்? இவனா? ஹலோ ஒய்யன், என்னடா எங்கடி இருக்க? நான் ஒர்க்குக்கு வந்துட்டேன்டா. உனக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன ஒர்க் போயிட்டேன்னு சொல்லிட்டுருக்க? நான் தான் உனக்கு சொன்னாலே இன்றைக்கி வர வேண்டாம், எனக்கு ஒர்க் இருக்குது. நான் வந்துட்டு காம்படிஷனில் வேறு போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும், என்னால் இன்றைக்கி வர முடியாதுன்னு சொன்னேன்ல. என்னடி உனக்கு என்னை விட அதுதான் ரொம்ப முக்கியமாக போச்சா? டேய் உனக்கே தெரியும் என் ஃபேமிலி சுச்சுவேஷன், தெரிஞ்சு எப்படி கேட்குற? ஓடி ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கட் பண்ணிட்டான். அவன் வேறு யாரும் இல்லை, உங்களோட லவ்வர் தான். உங்கள் லவ்வர் நேம் வந்துட்டு கெவின், ஓகேயா? அந்த பையன் தான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் நம்மளை. லவ் பண்ணுறான்னு தான் பேர், புரிஞ்சிக்காமல் அவனோட இதுக்காகவே நம்மளை வந்துட்டு அவங்களுக்கே லைட்டாக தோணுது, ஏதோ தப்பாக இருக்கேங்க மாதிரி தான் தோணுது. உங்கள் ஃப்ரெண்டு 1000 வாட்டி சொல்லியிருப்பா, அவனை நம்பாத, அவன் கூட சேராத, அவனுக்கு சரி வர மாட்டான்னு சொல்லிகிட்டே இருப்பா. பட் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அவள் ஏதோ பொறாமையில சொல்கிறாளோ அப்படின்னு மட்டும் அவன் மேலே தப்பான ஒரு இதுதான் வந்திருக்குமே தவிர அந்த பையனை நீங்கள் வந்துட்டு இது பண்ணவே இல்லை. ஸோ அவன் கூட நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப், ஐ மீன் லவ் பண்ணுறீங்க, ஓகே, 2 பேரும் லவ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. இப்போது நம்ம அப்படியே ஹாஸ்பிட்டல் சீன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தான் அந்த பேஷண்ட் வந்துட்டு கண்ணை முழிக்கிறாரு. அந்த பேஷண்ட் வேறு யாரும் இல்லை, ஜேகே, ஓகேயா? இப்போ அவர் அப்படியே கண்ணை முழிச்சிட்டு பார்க்காரு. பார்த்தா பக்கத்தில் வந்துட்டு ஜிமின் இருக்கார். மச்சான் ஆர் யூ ஓகே? யா ஐம் ஓகே. ஏன்டா கண்ணு முழு தெரியாமல் இப்படி வருவியா? ரோடு கிராஸ் பண்ணிட்டு வண்டி வருதுன்னு கூட தெரியாதா? நான் கவனிக்கலடா, ஒரு அவசரத்தில் டென்ஷன் ஆகிட்டு இப்படி வந்துட்டேன். உனக்கு பிஸ்னஸில் ஏதாவது ஒன்றுன்னா டக்குன்னு இப்படி தான் டென்ஷன் ஆகிட்டு நான் பண்ணிகிட்ருப்பேன். அறிவே இல்லைடா உனக்கு. கொஞ்சம் கூட கவனமாக இருக்க மாட்டியா? அம்மாலாம் பதறிட்டாங்க தெரியுமா? இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. அவங்க தான் இவ்வளோ நேரம் இருந்தாங்க. நான் தான் இப்போ அவங்கள வீட்டுக்கு போங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்கேன். எவ்வளோ நேரம் மயக்கமாக வந்திருப்பேன்? ஒரு 5 hours. சந்தோஷம். உன் பிஸ்னஸை கட்டிக்கிட்டு அல்லாதடா. அது எங்கேயும் ஓடி போகாது, இருக்கும். மீட்டிங்லாம் பார்த்துக்கலாம், மூடிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திட்டி விட்டுட்டு அவரை வந்துட்டு மறுபடியும் அப்படியே வந்துட்டு படுக்க வச்சுட்டு அவருக்கு வந்துட்டு அவர் எந்திரிச்சு உட்காந்துருப்பார், சரியா? அதனால மறுபடியும் படுக்க வச்சுட்டு கவர் பண்ணி விட்டுட்டு அவருக்கு வந்து ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிச்சு உரிச்சு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காரு. ஸோ வந்துட்டு ஜேகே வந்து அப்படியே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு, அந்த பொண்ணு யாருடா? எந்த பொண்ணு? அதான்டா என்னை கூட்டு வந்து அட்மிட் பண்ண பொண்ணு. உனக்கு கூட்டு வந்து அட்மிட் பண்ண பொண்ணா? யாரு?
ஆ ஆமாம்மா சொன்னாங்க. ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து அட்மிட் பண்ணுச்சுன்னு. எனக்கு தெரிலடா. மயிரு உன்ட்ட கேட்டால் தெரிலையா? இப்போ ரிசப்ஷனில் கேட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை துரத்தி விட்றாரு. இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? அந்த பொண்ணை செஞ்சுட்டு என்னடா பண்ண போகிற? மூடிட்டு போடா. டேய் கொஞ்சம் மூடிட்டு நான் சொல்கிறத மட்டும் சரியா? என்னடா அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சுட்டு வா. என்னது? போடா இரு போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு வந்துட்டு போயிட்டு ரிசப்ஷனில் போயிட்டு கேட்காரு யார் அந்த பொண்ணு என்னதுன்னு. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க பேர் வையன் அந்த மாதிரி எதுவும் சொல்கிறாங்க. அதை தாண்டி வேறு எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணோட பேர் மட்டும் தான் மச்சான் தெரியுது, ஒய்யன், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் தெரில அப்படின்ட்டு ஜிமினும் வந்துட்டு ஜேக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஜேக்கியும் வந்துட்டு ஓகேன்ற மட்டும் அதுக்கப்புறம் அதை பெருசாக அதை எடுத்துக்கல. இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்காக நீங்கள் அழுதிங்க இல்லையா? ஸோ அது ரொம்ப அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட்டை வந்து டச் பண்ணியிருக்கும். நம்மளுக்காக ஒரு பொண்ணு அழுதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவர் உங்கள் மேலே ஒரு க்யூரியாசிட்டி, நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும், நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்துருப்பாரு. பட் அவ்வளோ கிளியராக தெரிஞ்சுக்க கொஞ்சம் பிளர்ராக தெரிஞ்சிருக்கும் உங்கள் ஃபேஸ். ஓகே. ஸோ வந்துட்டு உங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேமை வச்சே அவர் வந்துட்டு அந்த நிறைய பேர் இருப்பாங்களே இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் நிறைய பேர் இருப்பாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்ககிட்டலாம் கொடுத்து வந்துட்டு எப்படி எங்கே இருக்காங்க யார் என்ன இதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போகிறாங்க. இப்போ வந்து ஜேகே வந்துட்டு சரியாயிட்டார். சரியா ஒரு 1 வீக் தான் அவர் சரியாயிருப்பார். கொஞ்சம் கையில் கொஞ்சம் ஸ்க்ராட்ச், அப்புறம் கால் முட்டியில் கொஞ்சம் அடி, அப்புறம் தலையில் வந்துட்டு கொஞ்சம் பலமான அடி, அவ்வளோதான். சரியா அது வந்துட்டு ஒரு 1 வீக் 1.5 வாரத்துலேயே சரியாக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு வராரு. அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பார், என்னை வந்துட்டு ஒரு பொண்ணை காப்பாற்றுச்சுமா, அந்த பொண்ணு யாருன்னு தெரில, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அதனால வந்துட்டு சொல்லியிருப்பார். அந்த 1 வீக் 1.5 வீக்லேயே வந்துட்டு அவருக்கு உங்கள் ஃபேஸ்லாம் நல்லாவே கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதிலே இல்லாமல் உங்கள் மேலே ரொம்ப ஃபீலிங்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கும், உங்களை பற்றி நினைக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படி யோசிச்சுட்டே இருந்திருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருப்பார். அவங்க அம்மாட்டே சொல்லியிருப்பார். இப்போ அவங்க அம்மா கூட்டிகிட்டு இப்போ ஒரு ஷாப்புக்கு வந்திருப்பார். இப்போ அங்கே தான் போயிட்டு இப்போது ஜேகேவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு உட்காந்துட்டு இயரிங்ஸ் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு ரியா தான் அந்த செக்ஷனில் இருக்கா. நீங்கள் வேலை பார்க்குற ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. சரியா உங்கள் ஃப்ரெண்டு ரியா வந்துட்டு இந்த இயரிங் ஓகேயாம்மா, இந்த இது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்டிக்கிட்டு இருக்கா. நீங்கள் பக்கத்தில் அங்கே நின்று அப்படியே இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு காட்டிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவள் வந்து காட்டவும் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு இயரிங் வந்துட்டு அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேங்கிள் பார்க்கணுண்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட வந்து சொல்லவும், சரி ஜேகேவும் வந்துட்டு சரி வாங்கம்மா பேங்கிள் செக்ஷன் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பேங்கிள் செக்ஷன் வந்து கொண்டு போய் குறைச்சிருக்காரு. நீங்கள் தான் அங்கே நிற்கிறீங்க, திரும்பி நின்றுட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு இப்போது அவங்க அந்த யார் ஜேகேயோட அம்மா இருக்கார் இல்லையா, அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு கூப்பிட்ருப்பாங்க, ஏம்மா கொஞ்சம் பேங்கிள்ஸ் காட்டுறியா? ஓ ஓகே மேம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு பேங்கிள்ஸ் தான் கலெக்ஷன்ஸு நியூ கலெக்ஷன்ஸு எல்லாத்தையுமே எடுத்து அப்படி வைக்கிறீங்க. ஓனா இந்த டிசைன் பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்கும், இதெல்லாம் நல்லா ஸ்டோன் வச்சது, இதெல்லாம் ரொம்ப நியூவாக வந்தது, இதெல்லாம் ரொம்ப அழகாக கையாலேயே செதுக்குனது அழகாக இருக்கும், நீங்கள் பாருங்கள் மேம் இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து காட்டிகிட்ருக்கீங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, உங்களையும் பார்க்காங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்கீங்க, சாரீ தானே வேர் பண்ணிப்பீங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவங்க உங்களையும் பார்க்காங்க, பேங்கிள்ஸையும் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே வந்து அவங்கள பார்த்தோன்னே அவ்வளோதான் ஷாக் ஆகிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஷாக் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு பார்த்துட்டு. ஏன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் தான் அப்படிங்கிறத. ஸோ அப்படியே பேன் பார்த்துட்டே இருக்காரு. ஜேகே இந்த இந்த வளையல் நல்லா இருக்குல்ல பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காட்டிகிட்ருக்காங்க. பட் ஜேகேவா உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. டேய் என்னம்மா இந்த பேங்கில் எப்படி இருக்குன்னு பாருடா. நல்லா இருக்குமா? ஒழுங்கா பார்த்து சொல்கிறா. நல்லா இருக்குமா? சரி இந்த பேங்கிள் பேக் பண்ணிடுங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அதை கொண்டு போயிட்டு அங்கே பில் செக்ஷனில் கொடுக்குறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகேவும் அப்படியே ஜேகேயோட அம்மாவும் வந்துட்டு பில் செக்ஷன் போயிட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு இப்போ போகிறாங்க. இப்போ காரில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க 2 பேரும். அம்மா என்னடா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டம்மா. எந்த பொண்ணு?
நான் சொன்னேன்ல என்னை ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாத்துச்சு ஒரு பொண்ணு. ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணிச்சுன்னு சொன்னேனே. ஆமாம், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேம்மா. நிஜமாவா? எங்கடா? அம்மா, பேங்கிள் செக்ஷனில் நின்றுச்சுல, உனக்கு கூட பேங்கிள் எடுத்து காட்டுச்சே, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணா? நினச்சேன்டா, நீ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே நினச்சேன். ஓகே ஓகே, பொண்ணு நல்லா அழகாக லட்சணமாக தான் இருந்தா. எனக்கும் தோணுச்சு இவன் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. உனக்கும் பிடிச்சிருக்கா? அம்மா, எனக்கு அவளை ஃபஸ்ட்டே பிடிக்குமா. சரி ஓகேடா, உங்கள் வீடை பற்றி எல்லாத்தையும் விசாரி, போய் நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு ஜேகேயோட அம்மாவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம குஷி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் விசாரிக்கார். உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்களுக்கு தங்கச்சி தம்பி இருக்குது, அப்புறம் அப்பா அம்மா யாரெல்லாம் என்ன இதுன்னு எல்லாம் விசாரிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு ஒன் டே என்ன ஆகுதுன்னா, உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஜேகேயோட அம்மாவும் வந்திருக்காங்க. ஜேகேக்கு வந்து அப்பா கிடையாது, ஓகே. ஸோ வந்து 2 பேரும் வந்திருக்காங்க, கூட ஜிமினியும் கூட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு அப்படியே தான் அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவும் அப்படியே திருத்துன்னு பார்த்துட்ருக்காங்க. என்ன விஷயமா இருந்திருக்காங்கன்னு தெரியல. கையிலனா வந்துட்டு இந்த பழம் பூ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து தாம்பழத்தட்டில் வச்சு கொடுப்பாங்களா, அந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு லைட்டாக ஏதோ புரியுது, இது அதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அவங்க அம்மாவுக்கும் புரியுது. அவங்க வந்து ஸ்டில் எதுவும் கேட்கல, அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஒய்யனோட அம்மா அப்பா தானே? ஆமாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் ஜேகேயோட அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஜேகேயோட அம்மா வந்து இப்போ பேசுகிறாங்க. அது வந்து உங்கள் பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணு வந்துட்டு ரொம்ப அழகாக அடக்க ஒடுக்கமாக எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா. என் பையனுக்கும் உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. கெட்டி தரீங்களா? ஆனால் இல்லைங்க, திடுதிப்புன்னு வந்து இப்படி கேட்டால், அதுவும் நீங்கள் ரொம்ப பணக்காரங்க, எங்களால் அவ்வளோ எதுவும் பண்ண முடியாது. அதான். ஐயோ, நீங்கள் எதுவும் அவ்வளோலாம் பண்ண வேணாமா, உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தாலே போதும். இல்லை, அது கொஞ்சம் பயப்படாதீங்க. எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்காக உங்கள் பொண்ணை வந்துட்டு நாங்கள் கொடுமைப்படுத்தோன்னு அர்த்தம் இல்லை. அவளை எங்கள் பொண்ணு மாதிரி ஏற்றுக்கிட்டோன்னு அர்த்தம். அவளை ஒன்றும் பண்ண மாட்டோம், நல்லா பார்த்துக்குவோம். உங்கள் பொண்ணை நம்பி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சரியா? அவன் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே நம்பிக்கை கொடுத்துட்ருக்காங்க அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அவங்களுக்கு இது ஓகே அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்குது, தம்பி இருக்குது, அவங்களையும் வந்துட்டு படிக்க வைக்கணும். அவங்க தங்கச்சிக்கும் மேரேஜ்லாம் பண்ணி வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த சம்பந்தம் ஓகே அப்படிங்கிற ஒரு பொண்ணாவது நல்ல ஒரு பெரிய இடத்துல போய் வாழ்வாளே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவங்களும் வந்துட்டு சரின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே தான் அந்த தட்டையும் மாற்றிட்டாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன நிச்சயதார்த்தம் மாதிரி ஆயிடுச்சு, ஓகே. அதாவது தட்டு மாற்றிக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டு சந்தோஷமாக அப்படியே ஜேகேக்கெலாம் செம்ம குஷி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லோரும் வந்து போயிட்டாங்க. ஜேகே ஜிமின்கிட்ட புலம்பிக்கிட்டே தான் வராரு. எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, நானும் அவ்வளோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்குவோம், கப்புள்ஸ் ஆயிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக குஷியில் பேசிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஜிமினுக்கா தாங்க முடியல, சிங்கிள்ஸோட சாபம் சும்மா விடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சாபம் விட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காரு ஜேகேவை பார்த்து. போடா, அவனுக்குலாம் பொறாம மாறிடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்துட்டு அவரும் வந்துட்டு வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்காரு. ஜிமினை வெறுப்பேற்றிக்கிட்டே ஜேகே வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே ஃபன்னாக அவங்க போயிட்டுருக்காங்க. இங்கே அப்படியே பார்த்தோன்னா நீங்கள் இப்போ தான் உங்கள் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க, உனக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டோம், நம்ம அலைன்ஸ் பார்த்துட்டு தான் இருந்தோம், வீடு தேடி ஒரு சம்மந்தம் வந்திருக்கு, ஸோ வேண்டான்னு இருக்குது, பெரிய இடத்து சம்மந்தம் வேறு, நல்ல இடமாவும் இருக்குது, நல்ல பையன், நல்ல அவங்க அம்மாவும் நல்ல ஒரு பொம்பளையாக தான் தெரியுறாங்க, அதனால் நாங்கள் சரின்ட்டோம்மா. என்னம்மா பேசுகிறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்களா? என்ன கேட்கணும்? நல்ல இடமா இருக்குது, வேண்டான்னு சொல்லவா முடியும்? எங்களுக்கு தெரியாது, நீ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா முடியாதுமா. முடியாதுன்னா நாங்கள் 2 பேரும் செத்துருவோம், பரவாயில்லையா? உனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கா, அவளையும் நாங்கள் பார்க்கணும்ல, தம்பியும் இருக்கான், அவனையும் படிக்க வைக்கணும்ல. புரிஞ்சுக்கோ, என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. என்னால் முடியாதும்மா. என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஏன் முடியாது? அம்மா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேம்மா. என்ன சொன்ன? லவ் பண்ணுறேம்மா. திருப்பி சொல்லு. லவ். அம்மா, என்னடி பேசிகிட்ருக்க நீ? லவ் பண்ணுறியா? லவ்வு என்ன எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கியா நீ லவ் பண்ணுறது எல்லாம்?
நீ லவ் பண்ணுற பையன் அவ்வளோ ஒழுக்கமான ஆள்லாம் கிடையாது. அவனை பற்றி உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு? சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன், அவன் பின்னாடி தான் சுற்றுவேன், அவனை தான் லவ் பண்ணுவேன். ஆனால் அவனை பற்றி ஒன்றா தெரியும் போது நீ வருத்தப்படுவடி, கண்டிப்பாக வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாலாம் ரொம்ப திட்டுறாங்க, உங்களை அடிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே செம்மையாக அழுகுறீங்க. இந்த பாரு, எங்களுக்கு தெரியாது, நீ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். பண்ண மாட்டேன், கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எதுனா பண்ணேன்னு வச்சுக்கோயேன், ஒன்றும் இல்லை, நானும் உங்கள் அப்பாவும் விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவோம். நீங்கள் அப்புறம் என்ன வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படி கோத்தர் கத்திட்டு போயிட்டாங்க. உங்கள் அப்பாவும் உங்ககிட்ட எதுவுமே பேசலை. எப்போவுமே உங்கள் அப்பா சப்போர்ட்டுக்கு வருவார் தான், ஆனால் இந்த வாட்டி உங்கள் அப்பா சப்போர்ட்டுக்கே வரல. அவரும் அப்படியே போயிட்டாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிட்டு நீங்கள் அப்படியே ரூமில் போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் தங்கச்சி தான் வந்து உங்களுக்கு ஆறுதலாக அப்படி வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி அப்படியே தட்டி கொடுக்குறா. நீங்கள் அவ்வளோயும் ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது டேஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒன் டே உங்களுக்கும் ஜேகேக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுது. ரிங் மாற்றி தான் நார்மலாக என்கேஜ் பண்ணுறீங்க. கொஞ்சம் பேர் மட்டும் கூப்பிட்டு வச்சு, ஓகே, அவங்க ரிலேட்டிவ்லேயும் அவங்க ரிலேட்டிவ் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கள மட்டும் கூப்பிட்டு என்கேஜ்லாம் பண்ணுறீங்க. ஸோ அழகாக போகுது அந்த மூமெண்ட்டு. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். பட் அவங்க ஃபேஸ் தான் அப்படி ரொம்ப டல்லாக இருக்குது. ரொம்ப டல்னால் அவ்வளோ டல்லாக இருக்கீங்க. அப்படியே தான் வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் எல்லாம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ உங்கள் வீட்டு ரூமில் வந்துட்டு நீங்கள் தூங்க போயிட்டீங்க. ஓகே, ஜேகே உங்கள்கிட்ட ரொம்ப பேச ட்ரை பண்ணிப்பார். பட் நீங்கள் பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருந்துருப்பீங்க. அவர் பேச்சு கொடுத்தா கூட நீங்கள் பேசாமல் ரிப்ளை பண்ணாமல் அமைதியாகவே இருந்துருப்பீங்க. அவருக்கு அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் இருந்தாலும் சரி, ஓகே, புதுசுனால இப்போது டக்குன்னு பேச முடியல போல, அவளுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை பெருசாக எடுத்துக்கல, அப்படியே விட்டுட்டார். நீங்கள் ஆனால் அப்படியே கல் மாதிரி தான் நின்றுருந்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமில் அப்படியே உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. என்னடா லைஃப் இப்படி போகுதே, நம்ம என்னமோ நினச்சா இப்படி போயிட்டுருக்கு, இப்போ நம்ம அவனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தானே அப்படின்ட்டு. அதாவது உங்கள் லவர் இருக்கான்ல கெவின், அவனுக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறது, அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. ஹலோ கெவின், என்னடி, என்ன நினச்சிட்ருக்க? என்னை பார்க்க வர்றதுக்கு உனக்கு டைம் இருக்காது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு டைம் இருக்காது. ஆனால் எவ்வளோ ஒருத்தனை வந்துட்டு நிச்சயம் பண்ணுறதுக்கு உனக்கு டைம் இருக்கும், கல்யாணம் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும், அப்படி தானே? இப்போ நீ என்னை பார்க்க வரலன்னு வச்சுக்கோயேன், என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது. என்னடா பேசிகிட்டு இருக்க? எனக்கே தெரியாதுடா எதுவும். திடீர்னு அவங்களே முடிவு பண்ணுறாங்க, திடீர்னு அவங்களே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுடா. அது எப்படி உனக்கே தெரியாமல் உனக்கு நிச்சயம் பண்ணுவாங்களா? ஐயோ கெவின், புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று மாதிரி ஒரு மோசமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை ஓயன். கெவின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா, நீயும் என்னை கஷ்டப்படுத்தாத. உனக்கு நான் வேணுமா, லாபம் வேணுமா? என்னடா கேட்குற, நீ தான்டா. அப்போ உடனே கிளம்பி வா. எங்கே? என் வீட்டுக்கு. என்னடா இப்போ கூப்பிடுற? டைமை பார்த்தியா, 10:30 ஆகுது. வீட்டை விட்டு வெளியே போனால் அம்மா திட்டுவாங்க. தெரியாமா வா. என்னடா பேசுகிற? வாடி. வரியா இல்லை நான் என் கையை அறுத்துக்கவா? லூஸ் மாதிரி பேசாதுக்குவே. அறுத்துட்டேன். எது? என்னடா பேசுகிற? அறுத்துக்கிட்டேன்னு சொன்னேன். இருடா, நான் பாருடா, வந்து தொலைறேன்டா, எதுவும் பண்ணி தொலைக்காதடா, இருடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நீங்கள் வந்துட்டு இப்போது அப்படியே ஓடுறீங்க கொடுக்குன்னு. யாருக்கும் தெரியாமல் தான் எப்படியோ வந்துட்டு கண்ணை தப்பி அப்படியே போயிட்டீங்க வெளியே. அந்த என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸை கூட மாற்றல, அப்படியே தான் இருக்கீங்க. அப்படியே அவன் வீட்டுக்கு தான் போகிறீங்க. அவன் வீடு நல்லா கொஞ்சம் வசதியான வீடாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு காலிங் பெல்லை வந்துட்டு அந்த ப்ரெஸ் பண்ணுறீங்க, டோர்கிட்ட நிறுத்துட்டு. அவன் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா கையில் அறுத்து கெட்டு வேற போட்டு வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே கையை பிடிச்சிட்டு, லூசாடா நீ, ஏன்னா கையை அறுத்துக்கிட்ட? வலிக்குது எனக்கு, என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போகிறேன்ற, வலிக்காத எனக்கு? வலி தாங்க முடியாமல் அப்படி கையை அறுத்துக்கிட்டேன். லூசாடா நீ, பைத்தியக்காரா. என்கேஜ்மெண்ட் தான் இருக்குது, மேரேஜ் ஒன்றும் ஆகலையே, எதுக்குடா இப்படி பண்ணுற? முடியல வையன். அதான் சாப்பிட்டியா? இல்லடி. இரு, நாளைக்கு ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ டின்னர் மாதிரி வந்துட்டு மேக் பண்ணுறீங்க. பண்ணி அவனுக்கு வந்துட்டு கொடுக்குறீங்க. சாப்பிட்றா, ஊட்டி விடுடி. ஊட்டி விட மாட்டியா?
இல்லைடா நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே சாப்பிட்றான். அவங்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு செம்மையாக ஒரு மாதிரி சக் பண்ணி எடுக்கிறான். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் லுக்கே சரியில்லை. அந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அப்சஸ்டான ஒரு மாதிரி லுக்கு. அந்த மாதிரி லுக்கில் தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் வேறு என்கேஜ்மெண்ட் அந்த ட்ரெஸ்ஸோட வந்திருப்பீங்க. அது வந்து லெஹங்கா மாதிரி உங்கள் ஹிப்பு லைட்டாக ரிவீல் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் ஹிப்பு உங்கள் செஸ்ட் பக்கம்லாம் கொஞ்சம் லோ லெக்காக இருக்கும். அங்கிட்டலாம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அவங்களுக்கே லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் எப்படியோ டின்னர் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நீங்களும் கொடுத்துட்ருப்பீங்க. இப்போ கொடுத்துலாம் முடிச்சுட்டு ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, டேய் நிம்மதியாக தூங்குடா, நான் எப்படியாவது இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுவேன், நீ கவலையே படாத சரியா, நான் எப்படியாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறேன், ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதடா. சரிடி, உன்னை நம்புகிறேன். சரி நான் போயிட்டு வரேன். ஓ ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். என்னடா? ஐ லவ் யூ டி, லவ் யூ டூடா. அவ்வளோதானா? வேற என்ன? கிஸ்லாம் கிடையாதா? கிஸ்ஸா? சின்னதா ஒரு கிஸ். ஐயோ கெவின், நான் கிளம்புறேன்டா, டைம் ஆகுது, ப்ளீஸ்டா, அம்மா தேடுவாங்கடா. ஒரு கிஸ் கொடுத்துட்டு போகிறதுல என்னடி உனக்கு வந்துச்சு? ப்ளீஸ்டா, டைம் ஆகுதுடா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டான். நீங்களும் அப்படியே கூட்டு ஓடுறீங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக அவங்க வீட்டுக்கு எப்படியோ கண்ணை தப்பி இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. அவங்க வீட்டுக்கே போயிட்டீங்க. இப்போதான் உங்களுக்கு மூச்சே வருது. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். உங்களுக்கு மேரேஜோட இதெல்லாம் வந்துட்டு பரபரப்பாக போகுது. ரொம்ப சீக்கிரமாகவே மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் வந்துட்டு மேரேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. பட் நோ யூஸ். மேரேஜை ஸ்டாப் பண்ணுற மாதிரியே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணேன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு மேரேஜு. முந்தா நாள் நைட்டு வந்துட்டு உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு முடியலை, அப்படி அழுகுறீங்க. ஜெய்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிங்க. பட் உங்கள் அம்மா அப்பா உங்களை வெளியே கூட விடலை, ரூமை விட்டே வெளியே விடலை. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே போடலை. என்னடா செய்கிறது அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே நிறைய ட்ரை பண்ணி அப்படியே ஃபெயில் ஆகிட்டீங்க. அவ்வளோதான், உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களை அழகாக ஜோடிச்சு இப்போ வந்து அப்படியே வந்துட்டு கூப்பிட்டு வராங்க. மணமேடி கூட்டு வந்து ஜேகே பக்கத்தில் தான் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் ஜேகே ஃபேஸை கூட பார்க்கல, அப்படியே குனிஞ்சத்தில் நிமிராமல் உட்காந்துட்ருக்கீங்க. கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. எல்லோரும் வந்துட்டு அதை நார்மலாக எடுத்துக்கிட்டாங்க. ஐ மீன் எப்படி சொல்கிறது, அதாவது அப்பா அம்மா விட்டு போக பிடிக்காம பொண்ணு வந்து அழுகுது, ஒரு பதட்டத்துலேயும் ஒரு பயத்துலேயும் வந்துட்டு அழுகுது அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் வந்துட்டு அதை அப்படி தான் நினச்சிக்கிறாங்களே தவிர நீங்கள் எதுக்காக அழுகிறீங்கிறது தெரில. ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அம்மாலாம் வந்து உங்களை கிட்ட வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. ஒன்று தான் கண்ணை தொடச்சிட்டு சிரிச்ச மணிக்கு உட்காரு, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பட் உங்களால் முடியலை. உங்கள் கண்ணிலேருந்து இன்னும் தாரையாக தான் கண்ணீர் ஓடிட்டே இருக்குது. உங்கள் தங்கச்சிலாம் வந்து பக்கத்தில், அக்கா அல்லாதக்கா, மேக்கப்லாம் அழியுது, அசிங்கமாக தெரியும்க்கா, போடி நானே இதில் இருக்கு, நீ வேறு மேக்கப் அழியுதுன்னு போடி அங்கிட்டு அப்படின்னு சொல்லி திட்டி விட்றீங்க. அவள் வேறு நேரங்களும் தெரியாமல் வந்துட்டு கலாச்சிட்ருக்கா அவங்கள. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே இருந்துட்டு அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அவங்களுக்கு கண்ணீர், அதாவது சத்தம் போட்டு அழலை, கண்ணீர் மட்டும் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து இப்போ வயர்லாம் மந்திரம்லாம் சொல்லி தாலியும் எடுத்து கொடுக்காரு. ஜேகே வந்து அப்படியே உங்கள் கழுத்தில் தாலி கட்டிடுறாரு, 3 முடிச்சு போடுறாரு. உங்கள் தாலியில் குங்குமம் வச்சு விட்றாரு, நெத்திலையும் குங்குமம் வச்சு விட்றாரு. இப்போ இந்த அம்மிக்கல்லில் காலை வச்சு மெட்டிலாம் போடுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் போட்டு விட்றாங்க. அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து இப்போ உங்களை மறு வீடு கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே, அதாவது உங்கள் மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அரிசிலாம் ஒத்தி தானே உள்ளே வரணும். அந்த அந்த இது அது என்னது, அதுதான் ஒன்று சொல்லுவாங்களே, உலக்கா, அது என்னது, ஐயோ எனக்கு தெரியல, உலக்கு இல்லை சாரி, அது என்னது, அரிசி அளவெடுப்பாங்களே அது, அந்த இது படி இருக்கிற ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு தெரில. அந்த இதில் வந்துட்டு அரிசி நிறையா வச்சு அதை ஒத்தி விட்டுட்டு உள்ள வர சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அதெல்லாம் ஒத்தி விட்டுட்டு அப்படியே உங்களை ஆரத்தி எடுத்து தான் ஒத்தி விட்டுட்டு உள்ள வர சொல்லிப்பாங்க. ஒத்தி விட்டுட்டு இப்போ உள்ளே போகிறீங்க. இப்போ அப்படியே தான் கூட்டு போயிட்டு உங்களுக்கு பால் பழம்லாம் கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. அந்த மாதிரி டைம்லாம் போகுது. அவர் ஜெயிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். பட் உங்கள் ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் ஒன்றுமே கிடையாது. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது.
நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டே தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை சுத்தமாக, அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரூமுக்கு வந்துட்டு ஒரு டெக்கரேட்லாம் பண்ணி உங்கள் கையில் அப்படியே வந்துட்டு பால் சம்பு கொடுத்து உங்களை அழகாக ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு ரூமை நாக் பண்ணுறீங்க. ஜேகே தான் ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே போயிட்டு அந்த டேபிளில் வந்துட்டு இந்த பாலை வச்சுட்டு அப்படியே போய் கட்டியில் உட்காரிங்க. பக்கத்தில் தான் ஜேகே வந்து உட்காராரு. அதாவது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பாரு. வந்து உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு தலையை குனிஞ்ச மணிக்கு உட்காந்துட்ருக்கீங்க. எதுவுமே பேசல, அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே கையை தான் அப்படியே மெதுவாக கொண்டு வந்து உங்கள் ஹேண்ட் மேலே வச்சுருப்பாரு. நீங்கள் வந்து டக்குன்னு கையை எடுத்துட்டீங்க. என்ன பண்ணுறீங்க? ப்ளீஸ் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேண்டாம். ஒரு உண்மையை சொல்லணும், நான் உங்களை பிடிச்சலாம் மேரேஜ் பண்ணல. இது ஃபோர்ஸ்டு மேரேஜ். என் அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி தான் எனக்கு இந்த மேரேஜ் பண்ணி வச்சாங்க. சொல்லப்போனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன். சாரி, தயவு செஞ்சு அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு கார்னரில் போய் படுத்துட்டீங்க. ஜேகேக்கா அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு தலையில் குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே மனசுலாம் ஒரு மாதிரி ரணமாக வலிக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெலாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாகி கலங்க ஆரம்பிச்சிட்டு, கண்ணெலாம் அப்படியே ஒரு மாதிரி கண்ணீராக வர ஆரம்பிச்சிட்டு, அவர் அப்படியே ஒன்றுமே பேசலை. அப்படியே இருந்துச்சு பால்கனிக்கு தான் போகிறாரு. அங்கிட்ட வந்துட்டு ஒரு பீனட் பேக் மாதிரி இருக்கும். பீனட் சேர்னுவாங்க. பீனட் பேக் சேர்னுவாங்க. ஐயோ புரியுதான்னு தெரியலையே. அது அந்த ஒரு சேர் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு பால்கனியில் போட்டிருக்கு. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு யோசிக்காரு. என்னது, வேற பையனை லவ் பண்ணுறாளா? அப்போ நான் இத்தனை நாள் அவளை காத்திருந்தேனே, நான் என்ன முட்டாளா? இவளுக்காகவே நான் என்ன, அவ்வளோதானே என் லவ்? என்ன என்ன வாழ்க்கடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே ஓடலை. அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே ரொம்ப வலிக்குது ஆட்டெல்லாம், அவ்வளோ பெயினாக இருக்குது. அப்படியே அந்த மூணை பார்த்துட்டு அவ்வளோ அழுகிறாரு. கத்தி அழகலை, ஆனால் ஏங்கி அவ்வளோ அழுதுருப்பாரு. இதயம் கேட்கும் காதலுக்கு வேற எதையும் கேட்டிட தெரியாது. அன்பை கேட்கும் காதலுக்கு சந்தேகம் தாங்கிட முடியாது. நீடும் பள்ளம் இல்லாமல் ஒரு பாதை இங்கு கிடையாது. பிரிவும் துயரம் இல்லாமல் ஒரு காதலின் ஆழம் புரியாது. நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ஒரு 3 o'clock மேலே தான் தூங்கியிருப்பார். ஸோ இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே வந்துட்டு அப்படியே தான் அவர் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அவர் வந்துட்டு கிளம்பிட்டுருக்காரு. அதாவது ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே தான் வந்துட்டு அப்போ தான் எந்திரிச்சிருப்பீங்க. ரொம்ப டயர்டான மணி தான் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எந்திரிச்சிட்ருப்பீங்க. அவர் அப்படியே கிளம்பிட்டுருக்காரு மேடம்லாம் நின்றுட்டு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, நேற்று நான் சொன்னதுக்கு எதுவும் இல்லை, நான் எதுவும் நினச்சிக்கல, புரியுது, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்களும் எதோ ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, ஓகே? நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கவன ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காது. என்னடா, அப்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. உங்களுக்கு புரியுது, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது. எவ்வளோ ஆசை எவ்வளோ கனவு இருந்தால் உங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருப்பார். ஆனால் அது எல்லாத்தையுமே சுக்காக உடச்சிட்டோமே அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியுது. இருந்தாலும் உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க அவரை. இங்கே பாருங்கள், எந்த கில்ட்டியும் வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, இது உங்கள் வீடு மாதிரி, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கொடுத்துருவேன், ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பார். உங்களுக்கும் வந்துட்டு ஓகே பரவாயில்ல, இதை நம்மளை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்களும் டிங்கின்னு தலையை மட்டும் ஆட்டிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் கீழே போயிருப்பீங்க. உங்கள் மாமியார் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அப்படியே காஃபிலாம் ரெடி பண்ணி கொடுக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அத்தை இதெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கணும், சாரி நான் லேட்டாக இருந்துச்சிட்டேன். அட இதில் என்னம்மா இருக்குது, பரவாயில்ல, நான் வேலை பார்த்தானே நீ வேலை பார்த்தானே எல்லாம் ஒன்று தான், சரியா? கவலைலாம் படாத, ஓகே? நீ என் பொண்ணு மாதிரி, புரியுதா? அதனால் உன்னை வேலைலாம் வாங்க மாட்டேன். இந்தா நல்லா காஃபி குடி. அப்புறம் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் சொல்லிவிட்டு நான் மேட்டை சொல்லிடுறேன். இல்லை எதனாலும் ஓகே. ஓகேயா? ஓகே சரி, ஓகேம்மா, நான் சொல்லிடுறேன்.
சரி அத்த. ஓகே. டேய் ஜேகே, என்னடா அப்படியே போகிற? சாப்பிட்டு போ. இல்லைம்மா, முக்கியமான கிளையண்ட் மீட்டிங். ஸோ நான் வந்துட்டு போகணும். ஐயோ, அந்த பையன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்குது. ஏம்மா நீயாவது கொஞ்சம் சொல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. சாப்பிட்டுட்டு போகலாம்ல, சாப்பிட்டு போங்களேன். இல்லை வேண்டாம், நான் அங்கே கேன்டீனில் சாப்பிட்டுக்குவேன். இவன் கேட்க மாட்டான். சரி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் போயிட்டாங்க. இப்போ ஜேக்கும் அப்படியே அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு. அவர் அப்படியே பார்க்காரு, வாசலில் வந்து நிற்பீங்களா, அவர் வந்து நின்று பார்க்கையாவது மாட்டிங்களா அப்படின்ட்டு அவர் ஏங்குறாரு. அந்த மாதிரி அந்த மனுஷன் ரொம்ப ஏங்குறாரு. பட் நீங்கள் வந்துட்டு ஸ்டில் வாசல்கிட்ட கூட வரல. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபேக் ஸ்மைல் மாதிரி, ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே அவர் வந்துட்டு அவரோட காரை எடுத்துகிட்டு போயிட்டார் ஆஃபீஸ்க்கு. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவீங்க. ஃப்ரெண்டாக என்னென்னா என்ன அப்படிங்கிற மாதிரியும், ஏதாவது ஜாலியாக இருந்தால் பேசுனா பேசிக்குவீங்க. கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கீங்க, 2 பேர் பேசிக்குவீங்க பண்ணிக்குவீங்க. அவருக்கு ஸ்டில் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது உள்ளே நுழையதுக்கு அவர் விருப்பப்படலை. ஸோ அந்த பையன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்ட்டு அவரும் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும்னு இல்லையா. ஸோ அவருக்கு வந்துட்டு அவங்கள வச்சுட்டு அவர் வந்துட்டு உங்கள் கிட்டே கேட்டிருப்பார். அவர் யார், என்ன வேலை பார்க்காரு, யார், அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லவும் கெவின் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு அதை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஆளையும் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணப்பையும் உங்களே அவர் சேர்த்து வச்சணும் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட இது 5 monthsக்கு மேலே போயிருக்கும். உங்களுக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆகி. ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே தான் ஒரு 5 months முடிஞ்சு இப்போ 6 month கிட்ட வந்துட்டு நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி டைமிங்கில் தான் உங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸும் வந்துருச்சு 2 பேருக்கும். இப்போ 2 பேர் சைன் பண்ணி கொடுக்கலாம், அதை அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸும் வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஆல்ரெடி சைன் பண்ணிட்டார். இன்னும் உங்ககிட்ட தான் சைன் வாங்கலை. அவர் வந்து வச்சுருக்காரு, ஆனால் அவர்கிட்ட தான் இருக்குது. 6 month கம்ப்ளீட் ஆகிட்டும் நம்ம அவர்கிட்ட கொடுத்து சைன் வாங்கிட்டு அவளையும் அவரை சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் தான் ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வரா. அந்த டைமிங் ஜேகேவும் இருந்திருப்பார். ஓகே, ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே அவளை கூட்டிகிட்டு ரியா வாடி, என் நினப்பெல்லாம் உனக்கு இல்லவே இல்லைல்ல, இங்கே வந்து அப்படியே செட்டில் ஆனோடனே நான் மறந்துட்டேன், மச்சான் இல்லைடி சாரிடி வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவளுக்கு வந்துட்டு காஃபி டீலாம் வந்து போட்டு குடிக்கிங்க. உங்கள் அத்தெல்லாம் அவகிட்ட நல்லா ஜாலியாக தான் உட்காந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு மாமியாராக தான் இருக்காங்க. இருந்தாலும் உங்கள் மனசு வேறு ஆள்கிட்ட பதிப்பு வச்சுட்டா. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் இதாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அவளும் நல்லா பேசுகிறா, எல்லாத்தையும் நல்லா பேசுகிறா. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஜேகேடியுமே நல்லா பேசியிருப்பாள். ஸோ வந்துட்டு நீங்கள் ஏதோ கிச்சனில் வந்துட்டு ஏதோ ஒர்க் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அவங்க அத்தையும் போயிருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு கேட்பார், கெவின் அவள் லவ் பண்ணுற பையனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரியாட்ட கேட்கும். ரியா வந்துட்டு எனக்கு தெரியும் சார், அந்த பையன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றா. ஏன்னா ஆமாம் சார், அவன் சரி கிடையாது, சொன்னால் அவள் கேட்க மாட்றா. இல்லை எனக்கு புரியலை சார், அவன் இந்த மாதிரி சார் ஃபோர்ஜரி பண்ணுறான் சார். அவன் ஒரு எப்படி சொல்கிறது, கேடு கட்டவன் சார். அவனை நம்பி லூஸு மாதிரி போயிட்டுருந்தா. நல்லவில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ தானே இது ஹாப்பியாகவே இருக்குது. இல்லை அவன் கெட்டவனா? ஆமாம் சார், அவனுக்கு வேறு வேலையே இல்லை. ஒவ்வொரு பொண்ணுங்களையும் லவ் பண்ணணும், கூட சுற்றணும், மேட்ரு முடிக்கணும், அப்புறம் தூக்கி வீசிடணும். இதுதான் சார் அவனை பொழப்பே. எத்தனை பொண்ணுங்களும் இந்த மாதிரி சேமிச்சிருக்கான் தெரியுமா? இப்போ அந்த லிஸ்ட்டில் ஒயனும் இருந்தா. நல்ல வேளை அவள் தப்பிச்சிட்டா. என்னது, ஸ்டில் அவள் இன்னும் அவனை தான் லவ் பண்ணுறா? என்ன, நான் கூட அவன் கூட அவளை சேர்த்து வச்சிடலான்னு? சார் என்ன பேசிகிட்ருக்கீங்க? அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அவன் சரியான ஃப்ராடு சார். எத்தனை பொண்ணுங்க இருந்து பணம் ஏமாற்றிருப்பான் தெரியுமா? எத்தனை பொண்ணுங்களை நாசமாக்கியிருப்பான் தெரியுமா? இவளை கூட அதுக்கு தான் யூஸ் பண்ணுறதுக்கு இருந்தான். ஆனால் இவ தான் அதுக்கு பிடி கொடுக்கவே இல்லை. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகுது. அவளுக்கு எத்தனை வாட்டி அவன் ஃபோன் பண்ணியிருப்பான்னு கொஞ்சம் கேளுங்களேன். பண்ணியிருக்க கூட மாட்டான். ஆனாலும் அந்த நாய் அவனை தான் நினச்சிட்ருக்குது. இல்லை, அவள் சரியான பைத்தியம் சார். உண்மையான அன்புக்கும் போலியான அன்புக்கும் வித்தியாசம் கூட தெரில. சரியான ஏமாளியாக இருக்கா. என்ன சொல்கிறது, நான் இப்போ அவள்கிட்ட அதை டைரெக்டாக சொன்னால் கூட அவள் என்ன தான் தப்பாக புரிஞ்சுக்கிறா. இன்னமும் நான் வேணும்னு அவங்க 2 பேரும் பிரிக்கிற மாதிரி. இப்போ கூட நான் சொன்னால அவள் நம்ப மாட்டா சார். நீங்கள் தான் அதை எப்படியாவது அவளுக்கு தெரியப்படுத்தணும். ஆனால் எப்படி? நான் சொல்கிறேன்,
அவன் எத்தனை மணிக்கு எந்தெந்த பொண்ணுங்கள பார்ப்பான்றது எனக்கு தெரியும். எங்கெங்கே போவான்னு தெரியும். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போனால் ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்க தான் போவான். ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த டைமிங்க்கு அவளை அங்கே கூட்டு போய் சும்மா காட்டுற மாதிரி காட்டியிருந்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்சிடும் அவனோட லட்சணம். ஸோ நீங்கள் அவளை நான் சொல்லும்போது அந்த டைமுக்கு கூட்டு வரீங்களா? ஒரு மாலுக்கு. சரி, ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் மட்டும் இது சொல்லலைன்னா தப்பான ஒரு ஆள் கையில் நான் அவளை பிடிச்சி கொடுத்துருப்பேன். உண்மைதான், நல்ல வேளை நீங்களும் சொல்லிட்டீங்க என்கிட்ட. சரி, ஓகே சார், நான் கிளம்புறேன். அவகிட்ட சொல்லிடுங்க, பிஸியாக இருக்க போல கிச்சனில். சரி, நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவரோட நம்பர் கொடுக்காரு. ஸோ வந்துட்டு அவளும் நோட் பண்ணிட்டுக்கிட்டா. சரி, ஓகே சார், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. இப்போ அப்படியே ஒரு 3 டேஸ்க்கு மேலே போயிருக்கும். இப்போ ஒன் டே வந்து ஜேகேக்கு கால் வருது. அவர் ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ கால் வருது. அது ரியா தான் கால் பண்ணுறா. ஹலோ சார். சொல்லுங்க ரியா. சார், அந்த பையன், அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் அந்த மாலில் ஒரு பொண்ணுக்கிட்ட ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கான். நீங்கள் வந்தீங்கன்னா என்கிட்ட தெளிவாக காட்டி கொடுத்துடலாம். சரி, ஓகே, நான் என்னை கூட்டிகிட்டு வரேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அவங்கள கண்காணிச்சிட்டு தான் இருக்கா. இப்போ ஜெய்க்கும் அப்படியே வீட்டுக்கு தான் வராருனாரா. வந்துட்டு ஒயன், என்னங்க, கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வரீங்களா? எங்கே? மால் போகணும். எதுக்கு? இல்லை, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கா தான். அதுக்கு நான் எதுக்கு? இல்லை, கொஞ்சம் வந்தீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும். அதான். பிஸியா? இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு வரீங்க. இப்போ ஜேகே வந்து அப்படி தான் உங்களை கூட்டிக்கிட்டு இப்போ போகிறாரு. அந்த மாலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. எங்கே அப்படின்னு தேடிட்டுருக்காரு. இப்போ ரியாவும் கால் பண்ணுறா. சார், லெஃப்ட் சைடு சார், அந்த கேண்டீன் மாதிரி இருக்கு இல்லையா ஒரு இடம், அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அங்கே நேராக கூட்டுவாங்க. அவள் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஓகே ரியா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு தெரியாமல் அப்படி மெதுவாக தான் பேசியிருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே தான் அவங்கள பார்த்து ஒயன், ஏதாவது காஃபி அந்த மாதிரி குடிச்சிட்டு போகலாமா? அங்கே ஒரு கஃபே மாதிரி இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இல்லைங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க. அட வாமா, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுத்துட்டே போகிறாரு. இப்போ அப்படியே தான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன். என்ட்ரி ஆகுறீங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு டேபிளில் ஒரு பொண்ணும் கெவினும் உட்காந்துருக்காங்க. கெவின் அழகாக தெரிகிற மாதிரி இருக்கான். அவனுக்கு முன்னாடி வந்து இந்த பொண்ணு உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் பார்த்தா அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு மாதிரி குழஞ்சி பேசிகிட்டு இருக்கான். அவள் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான், கையில் கிஸ் பண்ணுறான். அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு அவ்வளோதான், உடஞ்சிட்டிங்க. ஒரு மாதிரி அப்படியே உள்ளெல்லாம் குத்துது. டைரெக்டாக அவங்ககிட்ட தான் போகிறீங்க. கெவின், ஒயன், என்னடா பண்ணுற? யார் அந்த பொண்ணு? கெவின், யார் அந்த பொண்ணு? எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு இருக்கா? வாய் மூடுறி, நீ யாடி முதல்ல? நான் கெவினோட லவர். அப்போ நான் யாருடி? என்னது? கெவின், என்னடா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கு. உங்களுக்கு அப்படியே கோங்கமாக வருது. அது வந்து இவனோட எக்ஸ் லவர். எது? நான் எக்ஸ் லவரா? என்ன கெவின், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? கெவின், நான் சொல்லும் போது உனக்கு லவர் தான் யாருமே இல்லைன்னு சொன்னேன். எப்படி எக்ஸ் லவர் வரும்? அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வரா. இங்கே பாருங்கம்மா, அவன் இப்படி தான் ஒவ்வொரு பொண்ணையாக ஏமாற்றிட்டாலேறான். சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. என் ஃப்ரெண்டு இருக்காளே, ஃப்ரெண்டு பொண்ணானவர் முட்டாள், எவ்வளோ தான் சொன்னாலும் நம்ப மாட்டான். அதை இன்றைக்கி கைங்கலமாக காட்டி கொடுக்கணும்னு ஜேகே சார்ட்ட சொல்லி கூட்டு வர சொன்னேன். மாட்டிக்கிட்டான். இப்போது என் சுயரூபம் தெரியுதா என் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு பார்த்து கேட்குறா. உங்களுக்கு என்ன சொல்லனே தெரில, அப்படியே கோமாக வருது. அந்த காஃபி மக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே காஃபி எடுத்து அவன் ஃபேஸ்லேயே டக்குன்னு ஊற்றிட்டீங்க. சே, இனிமேல் மூஞ்சிலே முழிச்சிடாத. பொண்ண மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு பிறவை போய் லவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும்போது எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை பிடிச்சி அப்படி தரத்தானே இழுத்துட்டு போகிறீங்க. ஜேகேவா அப்படியே பார்த்துட்டு ஓயன், அது கொஞ்சம் பொறுமையாக போயேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே புலம்பிட்டே வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு, நீ இவ்வளோ பெரிய சீட்ரா, ஃபுன்னெல்லாம் போயிட்டு லவ் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் உள்ள காஃபி மக்க தூக்கிட்டு அவன் ஃபேஸ்லேயே ஊற்றிட்டு போயிட்டா. ரியாவுக்கு அதை பார்க்க செம்ம காமெடியாக இருக்குது. அவன் அந்த பையன் தான் பார்க்கறதுக்கு அப்படியே கோமாளி மாதிரி உட்காந்துட்ருக்கான். என்னடா நடக்குதுங்க, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படிங்க மாட்டு உட்காந்துட்ருக்கான்.
அப்படியே வந்துட்டு ரியாவும் பார்த்துட்டு அவளை அப்படியே சிரிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாகிட்டு போயிட்டா. எப்படியோ எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் சுயரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. ஸோ நீங்கள் அப்படியே தான் காரில் போயிட்டுருக்கீங்க, நீங்களும் ஜேகேவும். உங்களுக்கு அப்படியே டியர்ஸாக வந்துட்டுருக்கு. அப்படி கடந்து அழுகுறீங்க, கத்தி கத்தி வர அழுகுறீங்க. ஜேகேக்கு பார்க்கவே முடியல, அவ்வளோ அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒயன் ஓகே ஓகே ஃபீல் பண்ணாதீங்க. முடியல ஜேகே, என்னால் அவனை நான் எவ்வளோ உண்மையாக லவ் பண்ண தெரியும். ஆனால் அவன் எனக்கு எவ்வளோ நான் அவனுக்கு ரொம்ப ட்ரூவாக இருந்தேன். ஆனால் அவன் என்னை எப்படி சீட் பண்ணிட்டு இருந்திருக்கான் பாருங்க. அவன் என் லவ்வுக்கு டீஸாகவே இல்லை. ஐயோ, எனக்கு அவனை லவ் பண்ணன்னு நினச்சாலே அவ்வளோ கோபமாக வருது. எனக்கு பிடிக்கல. ஒயன் காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை காம் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் உங்கள் ஹேர்லாம் பிடிச்ச அப்படியே பிக்கிற மாதிரி கடந்து அப்படி கற்று அழுக்குறீங்க. அவர் அப்படியே உங்களை காம் பண்ணுறாரு, உங்கள் ஹேண்ட்ஸை ரெண்டையும் அப்படி பிடிச்சி காம் பண்ணுறாரு. ஒயன் காம் டவுன் ஒயன் ப்ளீஸ், இந்த மாதிரி பண்ணாதீங்க, முடியல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அவர் அப்படியே ஹக் பண்ணியிருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணி பின்னாடி டேப் பண்ணி கொடுக்காரு. ஒன்றும் இல்லை சரியாயிடும் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி உங்களை வந்து தட்டி கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் காமாக இருப்பீங்க. இப்போ அப்படியே தான் அவர் வந்து காரை மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஒயன், உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன ஜேகே? உன்னை எப்படி நான் பொண்ணு கேட்டு வந்தேன்னு தெரியுமா? தெரியாது. ஆக்சுவலி நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தது நகை கடையில் இல்லை, ஆக்சிடெண்ட் ஆனப்போ. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு டிராஃபிக் ஜாமில் ஒரு டைம் வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப ரஷ்ஷான ரோட்டில் ஒரு ஆள் ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்து கிடந்தான். நீ கூட காப்பாற்றினியே, அவனுக்காக அழுதியே பரிதாபப்பட்டு. ஆமாம், அது நான் தான். என்ன? ஆமாம், அது நான் தான். உனக்கு என்ன சரியாக அடையாளம் தெரில, ஆனால் நான் உன்னை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே. எனக்கு அப்போவே உன்னை ரொம்ப பிடிச்சிட்டு வையன். எனக்காக நீ அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுத. உன்னோட அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எப்படியும் போகட்டும்னு விட்டுட்டு போகலை. என்னை ஹாஸ்பிட்டல் வரை கொண்டு வந்து அட்மிட் பண்ணி போலீஸ் கேஸே ஆனாலும் பரவாயில்ல, கோர்ட்டுக்கு எத்தனை வாட்டி அலைய விட்டாலும் பரவாயில்லன்னு எனக்காக நீ எல்லாம் பண்ண. எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணேன். உன் மேலே பைத்தியம் மாதிரி லவ் பண்ணேன். ரொம்ப கிரேசியான. உனக்கு தெரியாது என்னோடய லவ் எவ்வளோ பெருசுன்னு. அவன் வேணா உன் லவ்வுக்கு டிசர்வ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உன் லவ்வுக்கு 100 டைம்ஸ்க்கு மேலே டிசர்வ். ஐ லவ் யூ ஒயன். உனக்கு ஷாக்காக தான் இருக்கும், எனக்கு தெரியும். நீ உடனே எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் யோசி, உனக்கு நான் ஸ்பேஸ் தரேன். நீ யோசிச்சு என்ன முடியும் நல்லடு. அப்புறம் நம்ம டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு, அதில் நான் சைன் பண்ணிட்டேன். உனக்கு வேணும்னா நீ சைன் பண்ணு. இன்னும் நம்ம 6 மந்த் கம்ப்ளீட் ஆக ஒரு 2 days இருக்குது. இந்த 2 daysல நீ முடிவு பண்ணிடலாம். ஸோ நீ நல்லா யோசி. உனக்கு என் கூட வாழணும்னு தோணுச்சுன்னா அந்த டைவர்ஸ் நோட்டீஸை நம்ம கிழிச்சு போட்டுடலாம். இல்லை உனக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா நீ அதில் சைன் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். எனக்கு நோ ப்ராப்ளமா ஏன். ஆனால் எனக்கு மேலே உள்ள லவ் மட்டும் குறையவே குறையாது. இது ஒரு மாதிரி தீராத காதல் வேன். அப்படியே நீங்கள் அவரோட ஐஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்கள் ஐஸ் அப்படி பார்க்காரு. 2 பேருக்கு அப்படி ஒரு சின்ன ஐ கான்டெக்ட் போகுது. அது அவ்வளோ அர்த்தத்தை சொல்லுது. அவர் உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காரு அப்படிங்கிறது அந்த கண்களே அப்படி காட்டி கொடுக்குது. அப்படியே ஒரு செகண்ட் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு வாய் அப்படி பார்த்துட்ருக்கீங்க 2 பேரும். இப்போ ஏதோ ஹாரன் சவுண்ட் கேட்கு, பார்த்தா முன்னாடி ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ ஒரு வெஹிக்கல் வந்துட்டுருக்கு. அது வந்துட்டு நவுண்டு போங்கடா, இப்படி நடுவாக்கில் போயிட்டுருக்கீங்களேடாங்க மட்டும் அது வந்துட்டு ஹாரன் கொடுக்கணும். 2 பேரும் ரியாலிட்டிக்கு வரீங்க. அவர் வேறு அங்கே ரோடை பக்கம் இங்கிட்டு வேறு பார்த்து ஓட்டிகிட்ருக்கோமே சொல்லிட்டு இப்போ ரோட்டை பார்த்து ஒழுங்காக ஓட்டுறாரு. இப்போ அப்படியே தான் 2 பேர் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படி வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் வீட்டுக்கு போயிருப்பீங்க. 2 daysம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வந்துட்டு ஜேகே அவ்வளோ ஆர்வமாக இருக்காரு. என்ன சொல்ல போகிறீங்க வேறு தெரில. நீங்கள் வந்துட்டு அந்த நோட்டீஸை கேட்குறீங்க, எனக்கு அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறீங்களா? அவ்வளோதான், ஜேகே மனசே விட்டார். முடிஞ்சு போச்சு, டைவர்ஸ் கொடுத்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே அதை நேராக கிழிச்சு அப்படியே அது டஸ்ட்பினில் போடுறீங்க. எனக்கு அந்த டைவர்ஸ்லாம் வேணாம், நீங்கள் போதும். உங்கள் கூட இந்த 6 மாதத்துலேயே உங்கள் கேரக்டர் பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்.
நீங்கள் ஒரு ஜென்டில்மேன், ஒரு ட்ரூவான பர்சன். எனக்கான ஒரு உண்மையான காதல் நீங்கள் தான், ஒரு தீராத காதல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹக் பண்ணுறீங்க. அவரும் அப்படியே உள்ள சிரிச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. ஐ லவ் யூ OM, ஐ லவ் யூ டூ JK அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐஸ் அப்படியே பார்க்குறீங்க. கொஞ்சம் அப்படியே ஐ கான்டெக்ட் மாதிரி போகுது. அப்புறம் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த கிஸ்ஸிங் வந்து கொஞ்சம் அப்படியே ஹார்ட் அப் ஆகிட்டு வேற மாதிரி போய் முடியுது. மேற்கு வானில் நிலவு எழுவது என்னுள் உன்னை தேடத்தான். 5 வயது பிள்ளை போலே உன்னை நானும் நினைக்கவா. அங்குமெங்கும் கண்ணும் எங்கும் செல்ல முத்தம் பதிக்கவா. நிகழ்காலமும் எதிர்காலமும் இந்த அன்பெனும் வரும் போதுமே. இறந்தாலுமே இறக்காமலே இந்த ஞாபகம் என்றும் வாழுமே. 2 பேரும் அவ்வளோ டயர்டாகி படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜேக்கியோட செஸ் மேலே படுத்துட்ருக்கீங்க. ஏன்னு உனக்கு தெரில, அவனை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்கள் மேலேயும் எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு. ஆனால் அது காதலான்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் அவனை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் மேலே நான் உண்மையாகவே காதல் வச்சுருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் என் மேலே வச்சுருக்கிறதும் ஒரு உண்மையான, அதிகமான, ரொம்ப ட்ரூவான ஒரு லவ். அது நீங்கள் எனக்காக எப்போவுமே கொடுப்பீங்கன்னு எனக்கு தோணுது. உண்மை தானே? உண்மையா உனக்காக எப்போவுமே லவ் குறையவே குறையாது, அதிகமாக தகட்ட நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் கொடுப்பாரு. நீங்கள் அப்படியே ஜேகேயோட செஸ்ட்டில் தான் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஓகேடா மிஸ், ஹாப்பி என்டிங். எப்படி இருந்துச்சு இந்த ஸ்டோரி அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஐ திங்க் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்டா இந்த மாதிரி ஸ்டோரி கொடுத்ததுக்கு ஜாஸ்மின், ரியலி தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ரீசனோட, ஒரு உண்மையான லவ்வோட வந்துருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ என்ன அப்படின்னு போட்டு ஓகே, உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கொட்டிட்டு போங்க எப்படி இருந்துச்சு. ஓகே, அப்புறம் ஜாஸ்மின் நீயும் சொல்லிட்டு போடா எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பை பாய்.